அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை இடம்பெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபட்டிமார் மாஸ்டர் அவர்களும் பொறியியல் ஆய்வாளர் ஆர்எஸ் அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை இடம்பெறுகின்றது. இக்கலையத்தில் எங்களோடு மாஸ்டர் அவர்கள் இணைந்திருக்கின்ற வணக்கம் மாஸ்டர் அவர்களே. வணக்கம் தனாஜானி. வணக்கம் அரசு. வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தனாஜானி. வணக்கம் மாஸ்டர். இருவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய ஆசிரியர் தலையங்கம் அரசாங்கத்தை செயல்திறன் உள்ளதாக்கல் என மக்கள் இறமையை இல்லாதொழித்தல். இன்றைய தலையங்கம் கூறுங்கள் மாஸ்டர். இன்று ஒரு முக்கியமான அரசியல் தத்துவம் சார்ந்த விடயத்தை நாங்கள் ஆசிரியர் தலையங்கத்திற்குள் கொண்டு வருகிறோம். அதாவது இப்பொழுது பத்திரிகைகளில் DOGE என்கின்ற ஒரு சொல்லாட்சி ஆங்கில பத்திரிகைகள் மிக கடுமையாக பயன்படுத்தப்படுவதை கண்டிருப்பீர்கள். இது ட்ரம்பினால் தொடங்கப்பட்ட டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி, அரசாங்கத்தினுடைய செயல்திறனுக்கான திணைக்களம், இதுதான் அமைச்சின் பிரிவினுடைய பெயர். அதே நேரத்தில் இதனுடைய பொறுப்பாளராக தான் எலன் மாஸ்க் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், நேட்டிவிசம் என்று சொல்லி இப்பொழுது சொல்லப்படுகின்ற, அதாவது தேசியவாதம் தாண்டி ஒவ்வொருவரும் இது எங்களுடையது, இந்த அதாவது பிறப்பின் அடிப்படை, நேட்டிவ்னா அந்த ஊர்லேயே பிறந்திருக்க வேண்டும், காலாதிகாலமாக பிறந்திருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே இங்க அமெரிக்காவில் பிறந்தவர்களுக்கு தான் அமெரிக்கா, ஐரோப்பாவில் பிறந்தவர்களுக்கு தான் ஐரோப்பா என்கின்ற அந்த தன்மை தான் நேட்டிவிசம் சொல்றது. அதனை இவர்கள் உச்சப்படுத்துவதன் மூலமாக என்ன செய்கின்றார்கள் என்றால், அரசாங்கத்துடைய செயல்திறன் தான் முக்கியம், மக்கள் அல்ல. மக்களுடைய பங்களிப்புகள் கூட கவனத்தில் எடுக்கப்படுவதில்லை. அதே நேரத்தில் அரசாங்கத்துடைய நலன்புரி சேவைகள் இருக்கின்ற மக்கள் யாராக இருந்தாலும் அவர்களை அதிலிருந்து விலக்குவது, உலகத்தில் நடைபெறுகின்ற மனிதாய சேவைகள், உலக பாதுகாப்பு போன்றவற்றுக்கான நிதியுற்றங்களை நிறுத்துவது, பயிற்சியாளர்களை திருப்பி அழைப்பது, இந்த தன்மைதான் இப்பொழுது உலகளாவிய நிலையிலே பெருமளவிலே வழக்கத்துக்கு வருகின்றது. இது இப்பொழுது எல்லா அரசாங்கத்தினுடைய ஒரு செயற்பாடாக கூட போகின்றது. அதாவது அரசாங்கத்தின் செயல்திறன், மக்களை பற்றி அக்கறை இல்லாத செயற்படுவது. உதாரணமாக பார்த்தால் ஆக்ஷன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கையான நுண்ணறிவு கருவிகளின் செயற்பாடு குறித்த அனைத்துலக மாநாட்டில் பிரான்சில் பிரான்சுக்கு இணைத்தலைமையாக செயல்பட்ட இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மறுநாளே அமெரிக்கா செல்கின்றார். அங்கு சென்று அமெரிக்காவுடன் மெக்கா கூட்டணி, பிரமாண்டமான கூட்டணி அமைக்கின்றன சொல்லி செயலாற்றுகின்றார். இங்கு அமெரிக்காவில் ஏற்கனவே மகா என்ற ஒரு அரசியல் கோட்பாடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மகா என்றால் மேக் அமெரிக்கா கிரேட் அமெரிக்கா என்பதுதான் மகா என்பது. அதில் இருந்த எழுத்துக்கள் தான் MAGA என்பதை கொண்டு அது மகா என்கின்ற ஒரு குறியீடாகவே அது அரசியல் பேசப்படுகின்றது. இது ரீகண்ட காலத்திலேயே தோற்றம் பெற்ற ஒன்று. அது ரீகண்ட காலத்தில் தோற்றம் பெற்றதுக்கு பிறகுதான் ரஷ்யா கூட்டணியை, அதாவது சோவியத் ரஷ்யாவை இவர்கள் வீழ்த்தினார்கள் என்பதெல்லாம் வரலாறு. ஆகவே இந்த மாதிரியான ஒரு சூழலில் இப்பொழுது உக்ரைனில் நேரடியாக உக்ரைன் மக்கள் பங்கு பெற்றாத முறையிலே இந்த அமெரிக்காவும் ரஷ்யாவும் மட்டும் இணைந்து அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு போறார்கள். அப்படி போகின்ற பொழுது உக்ரைனுடைய முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார், ரஷ்யாவுக்கு உக்ரைனுடைய நிலம் வேண்டும், உக்ரைன்
ஐரோப்பிய பாதுகாப்பு அமைப்புக்குள் செல்லாது தடுக்க வேண்டும், நேட்டோவுக்குள் செல்லாது தடுக்க வேண்டும். அதே நேரத்திலே உக்ரைன் மக்களுடைய பணம் ரஷ்யாவுக்கான ஒன்றாக மாற்றப்பட வேண்டும். அமெரிக்காவுக்கும் இதே கருத்து தான். அமெரிக்காவுக்கு கனிம வளங்களுக்காக உக்ரைனுடைய நிலம் வேண்டும். உக்ரைன் தனக்கான பாதுகாப்பை இந்த ஐரோப்பிய பாதுகாப்பு அமைப்புகளால் பெறாதவாறு அதனை அங்கு இடம் கொடுக்காது தடுத்து கொண்டு அதனை வேறு செய்ய கொண்டு செல்ல வேண்டும். அதே நேரத்திலே உக்ரைன் மக்களுடைய பணம் தங்களுக்கு எவ்வளவு எடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு எடுக்க வேண்டும். ஆக இந்த இரண்டு பேரரசுகளும் ஒன்றோடு இணைகின்றன. அப்படி இணைகின்ற பொழுது இந்த இணைவு சீனாவோட வாழ்த்தி இருக்கின்றது. இரண்டு பேரரசுகள் இணைந்து இந்த பிரச்சனையை தீர்க்கிறது தங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அப்ப இது எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது இந்தியா எடுத்தாலும் சரி, ரஷ்யா எடுத்தாலும் சரி, சீனா எடுத்தாலும் சரி, அமெரிக்கா எடுத்தாலும் சரி, எல்லாம் தங்களுடைய இந்த அரசாங்கத்தை செயல்திறன் உள்ளதாக மாற்றுகிறது என்கின்ற அந்த திசையிலேயும் நேட்டிவிசம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மண்ணில் பிறந்தவர்களுக்கே, அதாவது நாட்டு மக்களுக்கு என்று சுருக்கமாக தமிழ் சொல்லலாம். நாட்டு மக்களுக்கு என்றால் அந்த நாட்டில் நீண்ட காலமாக பரம்பரை பெரும்பையா வாழ்ந்து கொண்டு வருகின்ற கருத்தில் பார்க்க வேண்டாம். இப்போ அங்கு குடியேறி பிறந்தவர்கள் நாட்டு மக்கள் தான், அந்த கருத்தில் பார்க்கவில்லை. அவை இந்த தன்மைக்குள்ள போகின்ற பொழுது முன்னர் இருந்த அரசியல் முறைகள் எல்லாம் மாறுகின்றன. இன்றைக்கு அனுரகுமார திசாநாயக்காக எடுத்தாலும் அனுரகுமார திசாநாயக்கா இதே பாணித்தான் செல்கின்றார். அதாவது இலங்கையர், இலங்கை தீவிலே முன்பிருந்து இருந்து கொண்டு வருபவர் இலங்கையர். ஆனால் அவர் தமிழர் தான், இலங்கை தீவில் ஈழத்தமிழர் தான் முன்பிருந்து இருந்து கொண்டு வருகின்றார்கள் என்ற வரலாற்று உண்மையை திரிவாதம் செய்கின்றார். திரிவாதம் செய்து கொண்டு சிங்களவர்களாம் ஆதில் இருந்து அங்கு இருந்து கொண்டு வருகிறவர்கள். ஆகவே இலங்கை சிங்களவர்களுக்கு அதான் நேட்டிவிசம் என்றது. இலங்கை சிங்களவர்களுக்கு உரிய நாடு. அப்ப அந்த இலங்கை சிங்களவர்களுக்கு உரிய நாடு என்ற அந்த தன்மைக்குள் வருகின்ற பொழுது அவர்கள் ஸ்ரீலங்கன் என்று அழைக்கின்றார். அது ஸ்ரீலங்கன் என்று அழைக்கப்படுகின்றவர்களாகவே இலங்கையில் இருக்க எல்லோரும் பார்க்கப்பட வேண்டும். இதுதான் அவருடைய சமத்துவமாக வருகின்றது. இந்த சமத்துவத்துக்குள் பின்னர் வந்தவர்கள் குடியவர்கள் வாழ்வதாக இருந்தால் இனத்துவ சிறுபான்மை இனங்களாக அவர்கள் கருத்தி கொண்டு, இப்ப ஈழத்தமிழர்கள் தேச மக்கள், திறமை உள்ளவர்கள், வடக்கு கிழக்கு அவர்களுடைய வரலாற்று தாயகம், அந்த உண்மைகளை மறைத்து கொண்டு அங்கிருக்கின்ற இனத்துவ சிறுபான்மை இனங்கள் இந்த ஸ்ரீலங்கன் என்ற அந்த நாட்டுக்குள் அவர்கள் வாழ்வதற்கான தங்களுடைய கருணையை வெளிப்படுத்தி அவர்களுக்கான ஒரு சமத்துவத்தை நாங்கள் உருவாக்குவோம் என்று சொல்லி இரண்டாந்திர பிரஜையாக, இரண்டாந்திர குடிமக்களாக மக்களை மாற்றிக்கொண்டு அது அந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தை நிலைநிறுத்தி கொண்டு அந்த பின்னணியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு தாங்கள் ஆறுதல் அளிப்பது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை உருவாக்குவது. இதுதான் தையிட்டில் நடந்து கொண்டிருக்கின்றது. தையிட்டில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனை எல்லோருக்கும் தெரியும். அந்த மண்ணில் உடைய சொந்தக்காரர்கள் தங்களுக்கு எந்த விதமான பரிகாரமாக எந்த ஒரு நட்டவரும் கூட தர வேண்டாம், அல்லது வேறு நிலத்தில் கூட கொண்டே குடியிருத்த வேண்டாம், எங்களுடைய ஊர், எங்களுடைய மண், அது எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்கின்றார். மக்கள் அதை கேட்கின்ற பொழுது அது நேட்டிவிசம் தான். அந்த உரிமையை மறக்கின்றீர்கள். நீங்கள் நேட்டிவிசம் பேசிக்கொண்டு வரலாற்று திரிவாதம் செய்து கொண்டு, இப்ப கலிபோர்னியா ஒரு கட்டத்தில் மெக்சிகோவினுடைய பகுதி. அந்த காலத்தில் அமெரிக்க கூட்டமைப்பு ஏற்படுகின்ற பொழுது 13 மாநிலங்கள் இருந்தன. மிச்சம் இருக்கின்ற 47 மாநிலங்களும் அமெரிக்காவினுடைய நில விரிவாக்கத்தின் மூலமாக தான் ஒன்றிணைக்கப்பட்டன. அப்ப அந்த வரலாற்று உண்மைகளை மாற்றி போட்டு மெக்சிகோவை புறக்கணிக்கின்ற வேலையை அங்கே செய்கின்றார். கனடாவை அதே மாதிரியாக நாங்கள் அந்த நாளில் இருந்து உங்களுக்கு மிக பெரும்பான்மையாக ட்ரில்லியன் கணக்கில் நிதி உதவி செய்தோம். ஆனபடினால கனடா அமெரிக்காவுக்குரியது 51வது மாநிலம் என்று பேசுகின்றார். அதே போலதான் எங்களுக்கு இந்தியா செய்த அதே பாணியைத்தான், அதாவது எப்படி ராஜீவ்காந்தியும் ஜே.ஆர். ஜெயவர்தனாவும் தமிழ் மக்களுடைய தேசிய விடுதலை போராட்டத்தில் அவர்களுடைய பங்களிப்பு இல்லாமல் ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று புறப்பட்டு கடைசியாக 2 நாடுகளும் தங்களுக்கான தேசிய அவர்களுடைய இறமைக்கும் அவர்களுடைய ஒருமைப்பாட்டுக்குமான தேசிய பாதுகாப்பை நிறுவிக்கொண்டார்களோ அதே போலதான் செயற்படுகின்றார். இந்த உண்மையை எங்களுடைய மக்கள் உணர வேண்டும். எங்களுடைய மக்கள் இன்னமும் பழைய பாணியிலே அரசியலை பேசிக் கொண்டிருக்கிற அந்த நிலைமையிலிருந்து விடுபடுவதற்கு அவர்களுக்கு அரசியல் அறிவூட்டல் மிக அவசியமாகின்றது. ஆகவேதான் இந்த தலைப்பை நாங்கள் எடுப்பதற்கு காரணமே, சமகாலத்தினுடைய அரசியல் போக்கள் எத்தனையோ வித்தியாசமான போக்கள் இருக்கின்றன. அந்த வித்தியாசமான போக்கள் தான் நடைமுறைக்கு செயற்பட்டு கொண்டிருக்கின்றன. தாங்கள்
கடந்த காலத்தை நினைச்சு புலம்புவதாலோ அல்லது கடந்த காலத்தை நினைச்சு இயங்குவதாலோ எதுவுமே செய்ய முடியாது. அதே மாதிரி கடந்த காலத்தில் நாங்கள் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் என்று சொல்லி சங்க காலத்தில இருந்து நிகழ்காலம் மட்டும் பேசினாலும் கூட அது இந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. இப்போ வாழ்ந்து கொண்டிருக்க மக்களுக்கு அந்த மண்ணிலிருந்து அவர்கள் பொருளாதார வளத்தை பயன்படுத்தி வாழ்வதற்கான தன்மையை உருவாக்குவோமா? வாழ்ந்து கொண்டிருக்க மக்களுடைய அறிவுத்தன்மைகளை ஒருங்கிணைத்து அவர்களை தேசிய நிர்மாணம் செய்கின்றோமா? அவர்கள் ஈழத் தமிழர்கள் என்ற அடிப்படையிலே தங்களுக்கான தேசிய உருவாக்கத்தை செய்வதற்கான எதனை நாங்கள் செய்திருக்கின்றோம்? எந்த திட்டம் பாரிய அளவில் அங்கே இருக்கின்ற வறுமையையும் அங்கே இருக்கின்ற அறியாமையும் ஒழிப்பதற்காக இந்த கடந்த 15 ஆண்டுகளாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கேள்வியில் எழுகின்ற பொழுதுதான் இப்பொழுது ஈழத்தமிழர் வாழ்வின் ஒவ்வொரு அலகுகளும் புலத்தில் உள்ள ஈழத்தமிழர்கள் நிதியாலும் மதியாலும் சகோதரத்துவ உறவாலும் சமூக மூலதன இணைப்பாலும் அறிவியலுப்பு சக்தியூட்டலும் பாதுகாக்கப்பட வேண்டியது என்று கூறுகின்றோம். இது முக்கியமான விடயம். என்ன நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலேயே கையெட்டியிலிருந்து இப்பொழுது பிரச்சனை மன்னாரில் நிற்கின்றார். மன்னாரில் புதன்கிழமை மீளவும் கனிம மணல் அகழ்வாராய்ச்சி கண்டு திரும்பவும் அங்கு செல்ல இருக்கின்றார். ஏற்கனவே 23 திணைக்களங்கள் மணல் இருக்கின்ற மணலை அகழ்வதற்கான அந்த வேலையை தொடங்கி மக்களுடைய எதிர்ப்பால் அங்கே அது தற்கமாக நிறுத்தப்பட்டு வருகின்றது. ஆனால் திசை நோக்கி போய்கொண்டிருக்கின்றார்கள். அங்கு மணல் அகழ்வு செய்யப்பட்ட காரணத்தினால்தான் இந்த முறை மன்னார் தீவு என்றுமில்லாத வகையிலே வெள்ளத்தில் மூழ்கியது. இந்த வெள்ளம் மூடுகின்ற பாதைகள் எல்லாம் மணல் தான் தண்ணியை உள்ளிருஞ்சி வச்சிருக்கிறது, நிலத்தடி நீராக மாற்றுவது. இந்த மணலை அகழ்கின்ற பொழுது மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றது. அதே மாதிரியாக அந்த மன்னாரிலே இன்னொரு பிரச்சனையாக இந்த காற்றிலையிலிருந்து மின்சாரம் பெறுகின்ற பிரச்சனையில் அத்தானி குழுமம் இப்பொழுது $412 மில்லியன் பெறுமதியான அந்த திட்டத்திலிருந்து தாங்களே விலகிக் கொண்டார்கள். ஆனால் அரசாங்கம் வருகிறவர்களாமே அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தப் போகின்றார். இந்த இலங்கையிலே மின்சாரத்தினுடைய கட்டணம் அதிகமாக இருக்கின்றது, அதை நாங்கள் எப்படி என்றாலும் அவர்களை கொண்டு வர பேச்சுவார்த்தை நடத்த முனைகின்றார்கள். இந்த தன்மையில பார்க்கின்ற பொழுதுதான் சீனாவினுடைய விரைவு அங்கு அந்த பூகோள அரசியலில் குறிப்பாக பிராந்திய மேலாண்மை அரசியலில் அது தடுக்கப்பட வேண்டிய ஒன்றாக இந்தியாவால் மேற்கொள்ளப்படுகின்றது. அதுமாக மேற்கொள்ளப்படுகின்ற அந்த பின்னணி தான் ட்ரம்பும் மோடியும் இணைந்து நின்று ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி இருக்கின்ற தன்மை. அதே நேரத்திலே அங்க கடந்த கிழமை கொழும்பிலே அனைத்துலக டிஜிட்டல் மகாநாடு நடைபெற்றது. அந்த டிஜிட்டல் மகாநாட்டில் இந்த 60 நாடுகளை சேர்ந்தவர்களை அங்கே அழைத்து அந்த ஒன்று பயங்கரவாத எதிர்ப்பு ஒரு கருத்து உருவாக்கம், இன்னொரு உருவாக்கம் பொருளாதாரத்துக்கு எப்படி நாங்கள் இந்த டிஜிட்டல் வளர்ச்சியை பயன்படுத்துகிறோம் என்பது இன்னொரு கருத்து உருவாக்கம். அடுத்த கட்ட கருத்துருவாக்கம் இந்த டிஜிட்டலை எப்படி அரசாட்சிக்கு பயன்படுத்துவது. இந்த மூன்றும் இந்தியா தான் இந்த மாநாட்டை கொழும்பில் ஏற்பாடு செய்திருந்தார். மூன்றையும் இந்தியா இந்த பின்னணியிலே அங்கு தன்னுடைய எதிர்காலத்தை கட்டமைப்பதற்கான ஒன்றாக பார்க்க வேண்டியிருக்கின்றது. அதே நேரத்தில் இப்பொழுது ஒமானில் மஸ்கட்டில் இந்த 17ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி மட்டும் நடக்க இருக்கின்ற மாநாட்டுக்கு விஜிதஹரத் வெளிவார அமைச்சர் அங்கே செல்கின்றார். அந்த மாநாடு ஓமானில் இருக்கின்ற வெளிவார அமைச்சாலும் இந்திய வெளிவார அமைச்சாலும் அங்கு அவசரமாக கூட்டப்படுகின்றார். அதிலும் சர்வதேச நாடுகள் தான் பங்கேற்கின்றன. அதே நேரத்திலே இந்த இந்து சமுத்திர நாடுகளின் மகாநாடுன்னு சொல்லி அதை பிம்செட்னு சொல்லி ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். அந்த பில்டிங் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அன்ஷேர்டு ப்ராஜெக்ட்ன்றது அந்த பிம்ஸ்டெக் மகாநாடு ஒரு பக்கத்தில் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்ற பொழுது இன்னொன்று பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக்கல் கோஆபரேஷன் என்ற பின்னணியிலே பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, மியான்மர், நேபாளம், இலங்கை, தாய்லாந்து இதுகளை எல்லாம் ஒருங்கிணைச்சு அந்த பின்னணியிலே விதமாக சீனாவுடைய பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ், அதாவது மண்டலமும் பாதைகளும் திட்டத்துக்கு எதிராக தாங்கள் செயல்படுவது பற்றி அங்கே ஆராய்கின்றார். அது இப்பொழுது நாங்கள் முன்பு பேசின மாதிரி குறிப்பாக தமிழருடைய தாயக பகுதிகள் அனைத்துலக பொருளாதார
சிக்கல்களுக்குள்ளும் அனைத்துலக அரசியல் சிக்கல்களுக்குள்ளும் சிக்கியிருக்கின்றது. இப்பொழுது வவுனியாவில் கூட வவுனியாவிலிருந்து முந்தி விடுதலை புலிகள் காலத்தில் பாதுகாப்பு தொடக்கமாக இருந்த தாண்டிக்குளம், மற்றது நொச்சி மூட்டை, அடுத்தது ஜால் வீதி, இந்த பகுதிகள் எல்லாம் இப்பொழுது அந்த பகுதியில் இருக்கிற விவசாய நிலங்கள் எல்லாம் கிராவல் மண்ணால மேகப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படியா மேகப்படுவது அந்த பகுதியில ஒரு இப்பொழுது மாங்குளமும் பரந்தனும் அடுத்த பொருளாதார மையம் என்று இலங்கையுடைய இன்றைய ஜனாதிபதி அறிவித்துக் கொண்டிருக்கின்றார். அப்ப இவைகளெல்லாம் பார்க்கின்ற பொழுது நிலப்பரிப்பு எப்படி வெள்ளையாவில் 1949 சுரங்கப்பட்ட நிலப்பரிப்பு இன்று மட்டும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு நீண்ட காலமாக நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அப்ப இவ்விதமான ஒரு சூழலில் நிலம் பறிபோய் கொண்டிருக்கிறது, கடல் பறிபோய் கொண்டிருக்கிறது, மக்களுடைய வாழ்வாதாரங்கள் பறிபோய் கொண்டிருக்கிறது. இப்படியான ஒரு சூழலில் நாங்கள் உங்களை சமத்துவமாக அழைக்கின்றோம் என்ற ஒரு கோட்பாடு முன்வைக்கப்படுகின்றது. அந்த சமத்துவ கோட்பாடு இப்பொழுது இந்த பிரச்சனைகள்லாம் சிக்கல்கள்லாம் தவித்துக் கொண்டிருக்கின்ற மக்களுக்கு ஒரு தற்காலிக ஒரு விடிவு மாதிரி தெரியும், நல்ல விஷயம். ஆனால் அது உண்மையான விடிவா அல்லது நீங்கள் அவர்கள் இரண்டாந்திர குடிகளாக மாற்றிக்கொண்டு அவர்களை காலப்போக்கிலே அவர்களுடைய நிலத்தையும் அவர்களுடைய மூல வளங்களையும் அவர்களுடைய மனித வலிவை, இந்த மனித வலு என்று வருகின்ற பொழுது ஒரு முக்கியமான விஷயம் யாழ்ப்பாணத்தில் என்னோட பேசப்பட்டது என்னன்னு சொன்னால், இப்பொழுது தமிழர்களுக்கிடையே குடும்பங்களில் பிள்ளைகளுடைய எண்ணிக்கை குறைகின்றது. இந்த பிள்ளைகளுடைய எண்ணிக்கை குறைவது மட்டுமல்ல, யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பல வைத்தியர்கள் பெண்களை சிசரியன் முறையில குழந்தையை பெற்றெடுக்குமாறு, அதை கற்ப பையனுடைய மேற்பாகத்தை திறந்து அறுவை சிகிச்சை மூலமாக குழந்தை எடுப்பதை ஊக்குவிக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய நலன்களுக்காக ஊக்குவிக்கின்றார்கள். ஆனால் 2 முறை அந்த அறுவை சிகிச்சை நடந்ததன் பின்னர் குழந்தை பிறக்கான சந்தர்ப்பம் குறைவடையும் என்பது அறிவியல் ரீதியாக வெளிப்படுத்தப்பட்ட உண்மை. அப்பொழுது பார்க்கின்ற பொழுது இப்போ தமிழர்களுடைய பகுதிகளில் மக்கள் தொகை என்பதற்கு அப்பால் மனித வலு என்ற நிலையில் இருக்கின்றது. மனித வலு அங்கு இழக்கப்படுகின்ற பொழுது வேறொரு மனித வலு அங்கே நிரப்பப்படும். அது சிங்கள மனித வளவாகவும் இருக்கலாம், முஸ்லிம் மக்களுடைய மனித வளவாகவும் இருக்கலாம், அல்லது மலைய மக்களுடைய மனித வளவாகவும் இருக்கலாம். அதை விடுத்து வேறெங்கள் நேரம் இருந்து கொண்டு வருகின்ற எந்த இனத்தை சார்ந்தவர்களுடைய மனித வலுவாகவும் இருக்கலாம். அப்படி இப்பொழுது இந்த மனித வலுவை எங்களுடைய பகுதியிலே நாங்கள் உடனடியாக உறுதிப்படுத்துவதற்கான ஊடக அறிவூட்டலை தொடங்குங்கள் என்று நேற்றைக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து பேசிய சில வைத்தியர்கள் சுட்டிக்காட்டினார்கள். இவ்வளவு சிக்கல்களுக்கு மத்தியில் இருக்கணும். இப்படியான சூழலில்தான் நாங்கள் சொல்கின்ற அந்த அறிவார்ந்த குழுக்களை அமைத்து அந்த பின்னணியில் செயற்பட வேண்டும் என்கின்ற அந்த கருத்தையும், அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு துறையிலும் அந்தந்த துறையில் இருக்கிறவர்கள் இணைக்கப்பட்டு அந்த துறை வளர்ச்சி ஏற்பட என்ற கருத்தையும் வலியுறுத்தி வருகின்றோம். இதே இப்பொழுது அன்றகுமார் நேற்றுக்கு சொல்லியிருக்கின்றார். இன்றைக்கு இலங்கையினுடைய டிஜிட்டல் தொழில்நுட்ப அறிவியலில் உச்சக்கட்டமான சிக்கல்கள் எல்லாம் இணைத்திருக்கின்றார். அதே மாதிரி ஆசியாவில் இருக்கின்ற, ஐரோப்பாவில் இருக்கின்ற, ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற, அமெரிக்கா கண்டத்தில் இருக்கின்ற, ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கின்ற எல்லாரையும் இணைக்கின்றார். இப்பொழுது இலங்கை அந்த துறையில் ஒரு சக்தி படைத்த ஒரு கட்டமைப்பாக வருவதற்குரிய சாத்தியக்கூறு ஆகின்றது. அதுதான் வருகின்றது. அந்த பொது கட்டமைப்பை அமைக்கின்றார்கள். ஆனால் எங்களுக்கு எந்த பொது கட்டமைப்பு இருக்கின்றது? நாங்கள் தமிழர்களை பலம் பொருந்திய அறிவியல் கொண்டு பேசிக் கொண்டிருப்போம். தமிழர்களிடத்தில் இல்லாத நிதியா நாங்கள் உலகத்தையே வேணுமென்றாலும் வாங்கி முடிப்போம் என்று பேசிக் கொண்டிருப்போம். ஆனால் ஒரு சாதாரண ஒரு மண் அகழ்வை நிறுத்த முடியாமல் இருக்கின்றது. சாதாரண ஒரு நில ஆக்கிரமிப்பை நிறுத்த முடியாமல் இருக்கின்றது. சொந்த மண்ணில், தாயக மண்ணில், எத்தனையோ ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மண்ணில் மக்களுடைய வாழ்வாதாரங்களை காப்பாற்ற முடியாமல் இருக்கின்றது. இந்த சூழலில் இனியாவது தமிழ் மக்கள் உடனடியாக ஒருங்கிணைந்து இன்றைக்கு இருக்கின்ற இந்த அரசியல் மாற்றங்களை உணர்ந்து செயல்படுவதற்கு அரசியல் மாற்றங்களுடைய திசைகள் மக்களால் புரியப்பட வேண்டும். ஒருமணி நாங்கள் உணர்ச்சிகரமான அரசியலை பேசி எந்த பிரயோசனம் இல்லை, உணர்ச்சிகரமான செயல்களை செயற்பட்டு எந்த பிரயோசனம் இல்லை. அது மோதலில் செல்லும், மோதல் சாதலில் முடியும். அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. மோதலையும் சாதனையும் ஏற்படுத்துவதால் எந்த ஒரு வளர்ச்சியும் ஏற்படுத்த போவதில்லை. அதுக்கு மாறாக விதமாக வலுவ சொல்ல, அதாவது ஒத்தறிந்து வாழாதான் செத்தார் வைக்கப்படும் சொல்வார். நீங்கள் உலகத்தினுடைய ஊட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அறிவியலை வளர்க்கின்றீர்களா, தொழில்நுட்ப அறிவை வளர்க்கின்றீர்களா, மக்களுடைய நிதியியல் தன்மையை வளர்க்கின்றீர்களா, முகாமைத்துவத்தை இணைக்கின்றீர்களா, நில கடல் வான் பலங்களை ஒருங்கு சேர்க்கின்றீர்களா? இது ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லாத இடத்துல எவரும் அதை அப்படியே எடுத்துக்கொண்டு போவார்கள். அதிலும்
குறிப்பாக இன்றைக்கு இருக்கிற ட்ரம்பிசத்தில் வந்து அது மிக மோசமாக நடக்கும். கடைசியா பலஸ்தீனியர்கள் ஹமாஸ் வந்து 3 இஸ்ரேலியர்களை விடுதலை செய்தார்கள். யார் இஸ்ரேலும் வந்து 300க்கும் மேற்பட்ட பலஸ்தீனியர்களை விடுதலை செய்து கொண்டிருக்கிறார்கள். 339 பேரை விடுதலை செய்ய கொண்டு தாக்கத்துக்குள் போகின்றார்கள். இதால் அது நடக்கின்றது. சீனா வந்து அனைவரையும் கூப்பிட்டு அங்கு ஒருங்கிணைந்ததற்கு பிறகு இந்த நிலையில் சீனாவினுடைய இந்த தேசிய நல்லிணக்கத்துக்கு பொறுப்பாக இருக்கின்றவர் வந்து இந்த 17 இருந்து 22ஆம் தேதி மட்டும் இலங்கைக்கு விஜயம் செய்கின்றார். ஏன் இந்த நேரத்தில் விஜயம் செய்கின்றார்? இப்பொழுது அரசாங்கம் வந்து அவரிடத்திலே கொண்டு போய் இந்த தேசிய நல்லிணக்க முயற்சி ஒப்படைக்கின்றது. அவர்கள் தேசிய நல்லிணக்கத்தில் இருக்கிற எல்லோருடன் பேச போகின்றார்கள். அப்ப இப்படியான நேரத்தில் அவர்களுக்கு சீனாவுக்கு எங்களை பற்றிய சரியான ஒரு கருத்தியல் வழங்கப்பட்டிருக்கின்றதா? அல்லது வந்து சந்திக்கிறவர்கள் கூட இங்கு சந்திக்கின்ற இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது இந்த தேசிய நல்லிணக்க குழுவுடன் இருக்கின்ற யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் உங்களுடைய இறமையை மையமாக வைத்து பேசுவீர்களா? உங்கள் இறமையை மையமாக வைத்து பேசாதான் இவ்வளவு சிக்கலம். இன்றைக்கு இவ்வளவு சிக்கலுக்கு பிறகும் செலன்ஸ்கி இன்றைக்கு தெளிவாக சொல்கின்றார். அதாவது வந்து உக்ரைன் நேரடியாக பங்கு பெற்றாத எந்த ஒரு தீர்வையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதுதானே தேசிய தலைவரும் கூறினார். தேசிய தலைவர் கூறிய பொழுது அதை நீங்கள் வந்து பயங்கரவாதிகளுடைய ஓசைன்னு சொன்னீர்கள். இன்று வந்து அதிக கருத்தை வந்து உக்ரைன் சொல்கின்ற பொழுது அவர் தங்களுடைய நாட்டுக்காக சொல்கின்றது இது ஐரோப்பிய ஒன்றியம். இந்த ஐரோப்பிய ஒன்றியம் பயங்கரவாதிகள் விடுதலை புலிகள் தடுத்து வைத்திருக்கிறீர்களா? நீங்கள் அவரை பாராட்டுகின்றீர்கள். என்ன அரசியல் இது? விதமான இந்த அரசியல் நடைபெறுவதற்கு இவர்கள் தட்டி கேட்பதற்கான அந்த மனித வலி, எங்களுடைய மூலதனங்களை பற்றி இந்த எங்களிடம் வாரதா இருந்தால் எங்களுடைய மூலதனத்தை பயன்படுத்துவதற்கு இந்த நிபந்தனை வேணும் என்று சொல்வதற்கான சக்தி, அதே நேரத்தில் வந்து மூல வளங்களுக்கு அதே மாதிரி மூலதனத்தை இட்டு மூலதனத்துக்கூடாக இவ்வளவு மூலதனம் உள்ள இந்த நாடு சமூக மூலத்தை உருவாக்குகின்ற தன்மை இது மூன்றுமே இல்லை. இந்த மூன்றும் இல்லாத இடத்தில் இன்றைக்கு நாடே இல்லை. இது நடந்து கொண்டிருக்கின்றது. இதைத்தான் நாங்கள் ஒரு விழிப்புணர்வை கொண்டுவதற்காக இந்த ஆசிரியத்தை எழுதினோம். சிறப்பு மாஸ்டர். நீங்கள் ஆரம்பத்தில் கூறிய விடயத்தை ஒரு முறை கூறலாம் நம்புகிறேன். அதாவது டிபார்ட்மெண்ட் ஃபார் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி டாஜ் என்று நீங்கள் கூறும்பொழுது சரியான பெயரை தான் வைத்திருக்கிறார்கள். டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் எலான் மாஸ்க்கும் எல்லாத்தையும் டாச் பண்றதுல கட்டிக்காரர்கள் வல்லவர்கள் என்பதை பொருத்தமாக அவர்களுடைய தேவைக்காக செய்கின்றார்கள், அவர்களுடைய நாட்டுக்காக செய்கின்றார்கள். அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. எங்களுக்கு அப்படி எங்களை தேவைக்காக டாச் பண்றது ஒரு விதம் இல்லை. அதுதான் பிரச்சனையா இருக்கின்றது. அதான் நீங்கள் இப்போ கூறிய அந்த நேட்டிவிசம் என்று நீங்கள் கூறும்பொழுது அது பிறப்பின் அடிப்படையில் எது எங்களுடைய என்ற விடயங்களை நீங்கள் தொட்டு சொல்லும் பொழுது அரசர்கள் உங்களிடம் வருகின்றேன். உங்களுக்கு தெரியும், பிரித்தானியாவில் பிரெக்சிட், அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளிவந்தது. அதனுடைய ஒரு முக்கிய காரணமாக நேஷனலிசம். உங்களுக்கு தெரியும், வயது வந்தவர்கள் வெளிநாட்டவர்கள் இங்கே இந்த நாட்டுக்குள் வருகிறார்கள், அவர்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அதை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் அதிகமானவர்கள் பிரெக்சிட்டுக்கு வாக்களித்தார்கள். இப்ப உலக பரப்பில் ஒரு மாற்றம் ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. நிறைய நாடுகளில் ஜெர்மனியை பாருங்கள், பிரான்ஸை பாருங்கள், ஈஸ்டர்ன் யூரோப்பியன் நாடுகளை பாருங்கள், எல்லா இடமும் அந்த நேஷனலிசம் நேட்டிவிசம் என்பது பெறுகின்றது. இது எவ்வளவு ஆபத்தான ஒரு நிலை தமிழரை பொறுத்த மட்டும். இப்ப உங்களுக்கு தெரியும், தமிழர்கள் உலகத்தில் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள், ஆனால் தமிழர்களுக்கு என்ற ஒரு இடம் இல்லை. இவ்வாறு இந்த உலக பரப்பில் மாற்றம் நிகழ்வது எவ்வளவு ஆபத்தை ஏற்படுத்தும் தமிழரை பொறுத்த மட்டும்? உண்மைதான். இப்போது இந்தியர்களை நாடு கடத்துகிறார்கள் அமெரிக்காவில் இருந்து. அவர்கள் போவதற்கு ஒரு நாடு இருக்கின்றது. ஆனால் தமிழர்களை பொறுத்தவரையில் நாங்கள் அப்படி போவதாக இருந்தாலும் இலங்கைக்குத்தான் செல்ல வேண்டும். சிங்கள அரசிடம்தான் அங்கு செல்ல வேண்டும். எங்களுக்கான ஒரு தாயகம் எங்கும் இல்லை. தமிழர்கள் மிகப்பெரிய இனம் என்று கூறுகிறார்கள், மூதாதையர்கள் என்று கூறுகிறார்கள். எதை கூறினாலும் ஒரு துண்டு நிலம் கூட உங்களுக்கு சொந்தமானது, தமிழருக்கென்று ஒரு நாடு இல்லை என்பது தெளிவானது ஒன்று. அதனை உருவாக்க விடாது தடுப்பதில் இந்தியா மிக முக்கிய காரணியாக இருக்கின்றது. அதே நேரம் ஏனைய அனைத்துலக நாடுகளும் இருந்த போதும் அதனை நாங்கள் எட்டிவிட முடியும். எவ்வாறு என்று சொன்னால், இந்த பூகோள அரசியல் தற்போதைய இந்த நெருக்கடிகளை நாங்கள் சரியாக புரிந்து அதற்கேற்றவாறு காய்களை நகர்த்துவோமாக இருந்தால். இப்ப ஒரு பிரச்சனை என்று வரும்போது ஏனென்று சொன்னால், இங்கு மேற்குலகத்தை பொறுத்தவரையில் ஒன்றை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர்கள் சொல்வதுதான் மனித உரிமை. அவர்கள் இது இனப்படுகொலை என்று சொன்னால்தான் அது இனப்படுகொலை. அவர்கள் அது இன சுத்திகரிப்பு என்று சொன்னால்தான் இன சுத்திகரிப்பு. இப்ப ரஷ்யா உக்ரைனின் தாக்குதலின் போது அங்கிருந்த டொனஸ் பகுதியில் இருந்த பிள்ளைகளை கொண்டு சென்றிருந்தார்கள் ரஷ்யாவுக்கு பாதுகாப்பாக, கல்விக்காக. அதை இன சுத்திகரிப்பு என்றார்கள். ஆனால் ட்ரம்ப் காசாவில் இருந்து 2.3 மில்லியன் மக்களை வெளியேற சொல்வது அது
ஒரு அவர்களை பாதுகாப்பாக வாழ வைப்பது என்று கூறுகிறார்கள். இதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். அந்த சொல்லாடல்கள் இவ்வளவுதான். இந்த சொல்லாடல்களை எவ்வாறு இந்த உலகப்பரப்பில் விதைத்தார்கள் என்று சொன்னால், விதைத்தவர்கள் அவர்களின் பினாமி ஊடகத்துறையினர். இப்போதுதான் தெரிகிறது, இப்ப ட்ரம்பும் இலோன் மஸ்கும் வந்த பிறகுதான் தெரிகிறது, ராய்ட்டராக இருக்கலாம், ஏஎஃபியாக இருக்கலாம், வாஷிங்டன் போஸ்டாக இருக்கலாம், பொலிட்டிகோவாக இருக்கலாம், எல்லோரும் US8 இருந்து எவ்வளவு மில்லியன் டாலர்களை வாங்கினார்கள் என்று இப்போது கணக்கு வெளிவந்திருக்கின்றது. இப்போது கூறுகிறார்கள், இலோன் மஸ்க் கூறுகிறார், வாங்கின பணத்தை நீங்கள் திருப்பி தர வேண்டும் என்று கூறுகிறார். இப்ப எவ்வளவு தூரத்துக்கு இந்த ஊடகங்கள் அரசுகளிடம் நிதியை வாங்கி கொண்டு ஒவ்வொரு கருத்துருவாக்கங்களையும் செய்தார்கள் என்பது தெளிவானது ஒன்று. ICC என்றது 79 உறுப்பு நாடுகளை கொண்ட ஒரு அமைப்பு. அதை உருவாக்கினார்கள் யூகோஸ்லாவாக்கியாவை தண்டிப்பதற்கு, சூடானை தண்டிப்பதற்கு, ருவாண்டாவை தண்டிப்பதற்கு, ரஷ்யாவை தண்டிப்பதற்கு. ஆனால் இஸ்ரேல் என்று வரும்போது இப்போது அதன் மீது தடை போடப்பட்டிருக்கின்றது. அதை ரஷ்யா உருவாக்கவில்லை, சீனா உருவாக்கவில்லை, நீங்கள் தான் உருவாக்கினீர்கள். இத்தனைக்கும் அதில் ரஷ்யாவோ சீனாவோ அல்லது இந்தியாவோ அங்கத்துவ நாடுகள் இல்லை. அப்ப நீங்களே அவர்கள் வைப்பதுதான் சட்டம் என்ற ஒரு நிலை. அப்ப இவ்வாறாதான் உலகம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இப்போது உலகத்தில் எந்த சட்டங்களும் நடைமுறையில் இல்லை. உதாரணமாக சுகாதார நிறுவனத்தில் இருந்து அமெரிக்கா வெளியேறி இருக்கின்றது. இப்போது உலக வர்த்தக நிறுவனம் WTO, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், அதுன்ற எந்த விதிகளையும் யாரும் மதிப்பதில்லை. அவரவர் தண்ட வாய்க்கு வந்தபடி டாக்ஸை கூட்டலாம், குறைக்கலாம். 100% டாக்ஸும் போடலாம், 25 போடலாம், 12% போடலாம், 10% போடலாம். அதை ஆளை பொறுத்தது. அப்படி ஒரு நிலைமையாகத்தான் இருக்கின்றது. அப்ப இந்த நிலையில் அவர்கள் எப்படியும் சட்டங்களை மாற்றலாம். சட்டங்களை மாற்றுவாராக இருந்தால் அவர்கள் மாற்றும் போது அதுதான் மனித உரிமை. நீங்கள் இப்ப மறுபேச்சு பேச முடியாது என்றால் நீங்கள் வெளியேற வேண்டும். உங்கள் சொத்துக்களை விட்டால் வெளியேறத்தான் வேண்டும், வேறு வழி இல்லை. அது அவர்கள் போட்ட சட்டம். இப்போது அடுத்த முறை தேர்தலில் நைஜல் ஃபெராஜ், மிகவும் ஒரு தேசியவாத கட்சி, அவர்தான் பிரித்தானியாவில் கூட வருவார் என்று கூறப்படுகின்றது. நாங்களை பொறுத்தவரையில் நாங்கள் பிரித்தானியாவில் இருந்தாலோ அல்லது கனடாவில் இருந்தாலோ பிரான்சில் இருந்தாலோ நாங்கள் பிரெஞ்சுக்காரரும் இல்லை, கனேடியனும் இல்லை, பிரித்தானியர்களும் இல்லை. எங்களை பார்த்தால் ஏசியன் என்றுதான் கூறுவார்கள். அதுவும் நல்லா தெரிந்தவர்கள் ஸ்ரீலங்கன் என்றுவார்கள். இல்லை என்று சொன்னால் பாகிஸ்தான் என்றுவார்கள், இந்தியன் என்றுவார்கள். எங்கள் தோற்றத்தை வைத்துக்கொண்டு இப்ப நீங்கள் கூறுவதை பார்த்தால் இலங்கை தீவில் தமிழர்களுக்கு நடக்கின்ற விடயத்தை நீங்கள் வர்ணிப்பது போல் எனக்கு தெரிகிறது. அதாவது உங்களுக்கு தெரியும், தமிழர்கள் வேலைக்காக கொழும்புக்கு போவார்கள், அங்கே சொத்துக்களை சேர்ப்பார்கள், வேலை வாய்ப்புகளை எடுத்துக்கொண்டு அங்கே இருப்பார்கள். ஒவ்வொரு 10 அல்லது 15 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இன கலவரம் என்ற ஒரு பெயரில் அங்கே நிறைய விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டு வந்திருந்தது, கட்டம் கட்டமாக நடந்து கொண்டு வந்தது. அதே போல என்று நீங்கள் கூறுகிறீர்களா? உண்மைதான். உங்களை உழைக்க பண்ணுவார்கள். உங்கள் குருதிகள் நீங்கள் வியர்வை சிந்தி குருதி சிந்தி உழைப்பதை ஏதோ ஒரு வகையில் திருடி விடுவார்கள். திருட முடியவில்லை என்று சொன்னால் இனக்கலவரத்தை ஏற்படுத்துவார்கள். அல்லது அதன் மூலம் இதுதான் அந்த உலக நிகழ்வாக இருக்கின்றது. எனவேதான் அண்மையில் கூட ஒருவர் கூறினார், நீங்கள் போர் முடிந்து 15 வருடமாகிவிட்டது, இன்னும் நீங்கள் கொழும்பிலே தமிழர்கள் இருக்கிறார்கள் என்று. ஏன் அந்த வசதிகள் யாழ்ப்பாணத்தில் இருக்குமாக இருந்தால் ஏன் அந்த மக்கள் யாழ்ப்பாணத்தில் குடியேற மாட்டார்கள்? ஏன் இன்னும் யாழ்ப்பாணத்தில் இருந்து அங்கு போய்கொண்டிருக்கிறார்கள் எனும்போது இலங்கை அரசு கூட திட்டமிட்ட வகையில் இப்ப கடவுச்சீட்டு காரியாலயமாக இருக்கலாம், தூதரகங்களாக இருக்கலாம், அல்லது அருத்துலக விமான நிலையமாக இருக்கலாம், எல்லாம் அங்கு ஒரு இடத்தில் செறிந்திருப்பதுதான் மக்கள் அதற்கு வசதியா என்று சொல்லி அங்கு போகிறார்கள், பாடசாலைகள் என்று சொல்லி. அதை ஏன் இங்கு தரம் உயர்த்த முடியாது? இல்லை, இங்கு தரம் உயர்த்த முடியாது என்று சொன்னால் இங்கு வடபகுதியில் கூட சரி ஒரு பெரிய பாடசாலைகள் இருக்கின்றன. ஆனால் சிறிய பாடசாலைகள் எத்தனைவற்றை தரம் உயர்த்தி இருக்கிறோம்? இல்லை. எத்தனை தொழில் பேட்டைகளை அமைத்திருக்கிறோம்? எத்தனை சுதந்திர வர்த்தக வலயங்களை அமைத்திருக்கின்றோம்? இல்லை, ஒன்றுமில்லை. வேணும் என்று சொன்னால் அவரவர் தங்களுக்குரிய பண்ணைகளையும் பாம்புகளையும் வைத்து தாங்கள் படம் எடுத்து போட்டு நடத்தி கொண்டிருப்பார்களே தவிர ஒரு மக்களுக்கான ஒரு திறந்த பொருளாதார கொள்கை, நாடுகளுடன் இணைந்து நாடுகளை கொண்டு அந்த பிரதேசத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று யாரும் சிந்தித்தது கிடையாது. அரசியல்வாதிகளும் தான், அங்கிருக்கின்ற பல்கலைக்கழகங்களும் தான், அல்லது சமூக சிந்தனையாளர்களும் தான். அவர்கள் அரசியலுக்கு அடிபடுவார்கள், அரசியலை கடைப்பார்கள். இப்ப கொஞ்சம் ஓடி திரிகிறார்கள் என்று சொன்னால் கீரை கடைக்கும் எதிர்கடை வேண்டும் என்று சொல்லி
இப்போது நாடாளுமன்றத்தில் பல பிரச்சனைகள் என்ன போட்டியாளர்கள் கனபேர் போட்டியாளர்கள் கனபேர் என்னும் போது இனி அதற்குத்தான் அரசியல் போட்டி. எனவேதான் இப்போது தேசியம் தலைவிரித்தாடுகிறது. முந்தி தேசியம் என்பதை ஒரு 4-5 பேர் கத்திக்கொண்டு திரிவார்கள். அதை யாரும் திரும்பியும் பார்ப்பதில்லை. அந்த 4-5 பேருக்கு கூட அவர்களின் உறவினர்களும் கூட ஆதரவு கொடுப்பதில்லை. இப்போது இப்ப தையிட்டி பிரச்சனை பாருங்கள். இப்போது ஓரளவு பெருமளவானவர்கள் போகிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியுது. இனிமேலும் 10 பேரோ 5 பேரோ போயிருந்தால் நாங்கள் இந்த இல்லை என்று. இப்போது இலங்கையின் பிரதமர் கருணி அங்கு போயிருக்கின்றார் யாழ்ப்பாணத்தில். கருணி போய் நிற்கும் போது ஒரு கிராமத்தில இருந்து ஒருவர் எனக்கு கடிதம் என்று அனுப்பியிருந்தார். இதை ஒருக்கா பார்த்து சொல்லுங்க. என்னென்றால் அதுல எழுதி கிடக்கு இப்ப இந்த மயானம் என்று கன இடங்கள் அபிவிருத்தி செய்யணும் அதுகள் இதுகள் என்று ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அதை கொடுக்க போயினோமா கருணின்ற. இப்ப நான் ஏன் கொடுக்குறீங்கன்னு சொல்ல உள்ளூராட்சி சபையில அவை நிக்க போயினோமாம் ஜேவிபி சார்பா முடிஞ்சது. அப்ப அவனவன் அப்ப நான் கேட்டேன் யார் எழுதித்தா வேறொரு ஆள் தான் எழுதி கொடுத்தது. அப்ப ஏன் அப்ப அவர் தான் எனக்கு அனுப்பிற இதுல எதுவும் போடுறா போடுவோம். அப்ப நான் கேட்டேன் ஏன் அவை அவைக்கு வாசிக்கவும் தெரியாது, அவருக்கு வாசிக்கவும் தெரியாது, அவர் தான் நிக்க போறேன், அவைக்கு வாசிக்கவும் தெரியாது எழுதவும் தெரியாது. அப்ப கொண்டு எழுத தந்தவன் 12:30 இடையில கொண்டு போய் கொடுக்கணும். நான் எழுந்தவே நேரம் போட்டு நான் அது பார்க்கவும் இல்லை. நான் அதுக்கு பிறகுதான் கேட்டேன் என்ன நடந்தது என்று சொல்ல இப்படித்தான் நிறைய. அப்ப நான் கேட்டேன் கடிதமே எழுத தெரியாதவர் ஜேவிபி சார்பாக அந்த உள்ளூராட்சி தேர்தலில் நிக்க போகிறார்கள் யாழ்ப்பாணத்தில் இவர் போட்டியாக. அப்ப இனி அரசியல் கட்சிகள் எவ்வளவு அப்ப என்னென்றால் அபிவிருத்தியை செய்ய வேண்டும், என்னென்ன பிரச்சனைகள் வாசகசாலைக்கு என்ன பிரச்சனைகள் என்பதை பார்க்க வேண்டும் என்று இப்போது ஆளுக்கால் வெளியிட்டு விட்டார்கள். இதற்குள் தான் அப்ப இது என்ன ஏன் இந்த பிரச்சனை வந்ததற்குரிய காரணம் என்ன? அரசியல்வாதிகள் இதனை கையெழுக்க மறந்தது. நாங்கள் இதில் இந்த ஊடகத்தில் கூட மானிப்பாய் ரோட்டுல இருந்து எத்தனை வீதிகள் தொடர்பாக கூட கதைத்திருக்கிறோம். அப்போதெல்லாம் இருந்தவர்கள் இப்போது அந்த அபிவிருத்திகளை அவங்க கையில் எடுத்துக்கிறாங்க, மக்களோட கதைக்க போறாங்க. அதுதான் நாங்கள் சொன்னது, மக்களோட கிடம் போங்கள் என்று. இப்போது கூட கயந்திரமார் பொன்னம்பலத்தை பொறுத்தவரை நல்லது கட்சிகள் சேர்வது. இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஓடி போய் தமிழரசு கட்சியோட நான் நிக்கிறேன். நாங்கள் தமிழரசு கட்சியோட போக சொல்லி மக்கள்கிட்ட போங்கன்றதான் கூறணுமே தவிர மக்களின் பிரச்சனைகளை முன்னிடுங்கள். அடுத்தது நாடுகளை அணுகுங்கள். தையிட்டிக்கு முன்னால நீங்கள் இலங்கை அரசுக்கு எதிராக எத்தனை காலங்கள் போராட போறீர்கள் என்பதுதான் இப்ப முக்கியமானவர். அது தையிட்டி மட்டும் இல்லை. இப்ப தையிட்டி தொடர்பாக அண்மையில் ஒருவர் இங்க புலம்பெயர் தேசத்தில் இருந்துதான் ஒரு வீடியோவை அனுப்பியிருந்தார். இதை பாருங்கள், இதை பார்த்து தையிட்டி பிரச்சனையை கதையுங்கள் என்று சொல்லி. நான் ஒன்றும் பேசவில்லை, ஏனென்றால் திரும்ப திரும்ப அவர்களுக்கு சொல்வதால் எந்தவித பிரயோசனமும் இல்லை. ஒன்று நான் ஒன்றுதான் பார்த்தேன். நான் தமிழகத்தின் எல்லை தையிட்டி வரை சுருங்கி விட்டதா என்று கேட்டால் எனக்கு ஒரு தையிட்டி ஒரு பிரச்சனை, அது ஒரு சிறிய பிரச்சனை, அதை நீங்கள் கையாள வேண்டும். ஆனால் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற உங்களுக்கு அதை விட பெரிய பிரச்சனைகள் இருக்கின்றன. உங்கள் இலக்கு என்ன? தமிழ தாயகம். இப்ப எல்லாரும் தையிட்டிக்கு நிக்கிறீங்களே, அது அவங்க ஒரு பிரச்சனையை உருவாக்குவது. அதுதான் என்று சொன்னால் ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டால் நீங்கள் கொண்ட இலட்சியத்தை மறந்து அதற்குள் சுத்தி கொண்டு நிற்பீர்கள். அப்ப நீங்கள் அடுத்த நகர்வை மறந்து விடுவீர்கள். அடுத்தது நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் என்னத்துக்கு புறப்பட்ட நீங்கள் என்றதையே மறந்து விடுவீர்கள். ஏனென்றால் வேற ஒரு கோடு கீறியாச்சு, ஒரு இரு கோடுகள் தத்துவம் என்றது போலதான். அப்ப நீங்கள் ஆரம்பத்தில் கேட்ட கேள்வியின்படி, அதாவது அந்த நாடுகளின் மாற்றம் நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் அதனை உள்வாங்குவதன் ஊடாக ஏதாவது ஒரு நடவடிக்கையை நாங்கள் துரிதப்படுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நிற்கின்றோம். நன்றி அரசர்களே. மாஸ்டர், நாங்கள் ஒரு சுருங்கிய உலகத்தில் வாழுகிறோம். நீங்கள் இப்பொழுது டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த மாநாடு தொடர்பாக நீங்கள் கூறினீர்கள். தொழில்நுட்ப வளர்ச்சி, செயற்கை நுண்ணறிவு, இதனுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்த முடியாத ஒரு வளர்ச்சி. இது நாங்கள் அதை தவிர்க்க முடியாத ஒரு விடயமாக நான் பார்க்கிறேன். நீங்கள் கூறினீர்கள் இந்த நேஷனலிசம் அல்லது நேட்டிவிசம் தொடர்பாக கூறும்பொழுது 1945ஆம் ஆண்டுக்கு முன்னர் மேற்கத்திய நாடுகள் எந்தெந்த நாடுகளை போய் ஆள முடியுமோ அவற்றையெல்லாம் செய்து வந்திருந்தார்கள். அதற்கு பின் 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் எல்லாம் தாங்கள் எடுக்க வேண்டிய எல்லாத்தையும் எடுத்துவிட்டு கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து விட்டார்கள். கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து விட்டு இப்பொழுது அவர்களுடைய நலன் கருதி கட்டுப்பாடுகள் இல்லாத மாதிரியாக செயல்படுகின்றது. தமிழர் தரப்பு, இப்ப நீங்கள் அடிக்கடி தமிழர் தரப்பு தொடர்பாக நிறைய
எங்களிடம் இருக்கிற பிரச்சனைகளை சுட்டி காட்டியிருக்கிறீர்கள். நீங்கள் அரசர்கள் இருவருமே சுட்டி காட்டியிருக்கிறீர்கள் நிறைய தடவைகள். இதற்கு என்ன உபாயம் இருக்கிறது? தொழில்நுட்ப வளர்ச்சியினால் தமிழர்களும் மாற்றத்தில் இந்த டிரான்ஸ்பர்மேஷனில் பங்கெடுப்பதற்கு வெறுமனவே நாங்கள் பார்வையாளர்களாகத்தான் இருக்கிறோம். என்ன வழி இருக்கிறது? அதாவது நீங்களும் கடந்த முறை நாங்கள் உரையாடும் பொழுது கூறினீர்கள், நாங்கள் பேசுகிறோம் ஆனால் செய்வதற்கான ஒரு வழியையும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறோம், செய்யாமல் இருக்கிறோம். எப்பொழுது செய்ய போறோம்? 15 ஆண்டுகளை நாங்கள் வீணடித்து விட்டோம். எவ்வாறு செய்வது, என்ன செய்யலாம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, ஆழமாக சிந்திக்க வேண்டிய கேள்வியும் கூட. ஏன்னு சொன்னால், ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்வாக இருந்தாலும் சரி, பொது வாழ்வாக இருந்தாலும் சரி, அவருடைய உளவியல் அடிப்படையில் தான் கட்டமைக்கப்படும், அவருடைய மனதின் அடிப்படையில் தான் கட்டமைக்கப்படும். ஒருவருடைய மனது ஒரு செயலில் பொருந்துமாக இருந்தால் அது அவருக்கு இன்பமாக இருக்கும், தொடர்ந்து அந்த செயலை செய்வார். அந்த மனது ஒரு செயலில் பொருந்தாமல் இருந்தால் அது அவரால் ஏற்கப்படாது, துன்பம் என்று சொல்வார்கள் அல்லது கவலை என்று சொல்வார்கள், அதிலிருந்து வெளியேறதுக்கான வேலையை செய்து கொண்டிருப்பார்கள். இந்த ஒரு சூழலில் மக்களுக்கு நிகழ்காலத்தை பற்றிய அரசியல் விஞ்ஞான அறிவு மக்களுக்கு அளிக்கப்படுகிறதா? நாங்கள் கடந்த காலத்தை பற்றி பேசிக்கொண்டிருப்பது எந்த பயனும் இல்லை. நாங்கள் பேசுகின்ற இந்த ஒற்றையாட்சி அல்லது கூட்டாட்சி, ஒன்றியாட்சி எல்லாமே 60ஆம் ஆண்டுகளுக்கும் 70ஆம் ஆண்டுகளுக்கும் கிடப்பட்ட காலப்பகுதியுடன் முற்று பெற்ற ஆட்சி முறைமைகள். அதன் பிறகு உலக வல்லாண்மைகள், பிராந்திய மேலாண்மைகளுடைய எழுச்சிக்கூடாக உலகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அப்படியான ஒரு சூழலில் அந்த தன்மைகளை புரிந்து கொண்டு இப்பொழுது என்ன ரீகனிசத்துக்கு பிறகு, அதான் ரீகனை பற்றி சொன்னேன், ரீகனிசத்துல மார்கரெட் தச்சரும் ரீகன் மார்க்சும் அந்த நேட்டிவிசத்தை கொண்டு வந்தவர்கள். அவளை கொண்டு வருவதற்கான காரணமாக இருந்தது என்னன்னு சொன்னால், நாட்டுடைய பொருளாதார நிலை தான். இன்றைக்கும் கூட அமெரிக்காவுடைய பொருளாதார நிலை தான் அமெரிக்கா தந்த நல்ல பிள்ளை பேரெல்லாம் விட்டு போட்டு உலகத்துக்கு வெளிப்படையாக வெளிப்படுறது காரணம் நல்ல பிள்ளை பேர் போகும்னு தெரியும். ஆனா அதை விட முக்கியமானது மண்ணினுடைய பொருளாதாரம். மண்ணுடைய பொருளாதாரம் போன எப்படி எங்களுக்கு நாங்க நல்ல உள்ள பேர் கேட்டுக்கொண்டிருக்கிற மாதிரி மண்ணும் போக மக்களும் போக நல்ல உள்ள பேர் கேட்டு பிரயோசனம் இல்லை. அதெல்லாம் அவங்க நேரடியாக சொல்றாங்க. நான் இவ்வளவு காசை எனக்கு தேவை, நீ இங்க முதலிடுவியோ, உனக்கு டாக்ஸை குறைக்கிறான். இன்னைக்கு மோடி கூட மகா கூட்டணி அமைச்சாலும் கூட 30 அமெரிக்க பொருட்களுக்கான வரியை குறைச்சிட்டு தான் போய் அமைக்கிறேன். காலில் விழுந்தான் எழும்ப வேண்டி இருக்கு. ஏன்னா அந்த உறுதியில இருக்கிறான். ஏதோ காசு வேணும், அவன் நேரவே சொல்றான், ஏதோ காசு வேணும், ஒன்றும் செய்யலாது. பைடன் செய்த மாதிரி நான் பேத்தின மாதிரி இருந்து போட்டு ஆயத்தம் இல்லை. இதான் அரசியல். இதுல இந்த விஷயத்துலதான் அரசியலை தெளிவாக மக்களுக்கு எடுத்து கூறுறதுக்கான அந்த செயல் திறன் ஊடகத்துக்களை வர வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் களம் பொருந்திய ஒரு ஊடக அமைப்பை உருவாக்க வேண்டும் கேட்டோம். எங்களுக்கு வயசும் போயிட்டது, எத்தனையோ வேலைகளை விட்டுட்டு தான் நாங்கள் இதை செய்கின்றோம். இதால் எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய நாளாந்த ஆற்றல் கூட திசை திருப்பப்பட்ட நிலையத்தான் இருக்கின்றோம். அப்படியான நிலையில் அவர்கள் நிற்கின்ற நாங்கள் கூடியிருந்து கதைக்கின்றோம். கூடியிருந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு எத்தனையோ விதத்தில் இந்த நிமிஷத்தில் ஒவ்வொரு செகண்டையும் படமாக்கக்கூடிய ஆற்றல் இங்கே இருக்கின்ற 3 பேருக்கும் இருக்கிறது. ஒவ்வொரு செகண்டும் படமாக்கும் நினைத்தோம் என்றால் எங்களால் முடியும். நாங்கள் முடியாமல் இயலாதவர்கள் இதில் பேசவில்லை. ஆனால் அதை விடுத்து நாளைக்கு எங்களுடைய எங்களுடைய மக்கள் இப்படியான ஒரு துன்பத்தை அனுபவிக்க போகின்றார்கள். இவர்களுக்கான அறிவியல் வளராமல் இருக்கின்றது. இவர்களுடைய தொழில்நுட்பத்தை பற்றிய இணைப்புகள் இவர்களுக்கு சரியாக தெரியாமல் இருக்கின்றது. இந்த சூழலில் நாங்கள் வெறும் வாய்ப்பாட்டுகள் பாடிக்கொண்டே இருக்கின்ற ஒரு அரசியலுக்குள்ளாக போய்கொண்டிருக்கின்றோம். இன்று அந்த தாங்கன வேதனை தான் இங்கே பேசிக்கொண்டிருக்கின்றோம். இது கூட பேச வேண்டும் என்ற கேள்வி கூட எங்களுக்குள்ளே இருந்திருக்கிறது, பேசி இருக்கின்றோம். இதை விட்டு நாங்கள் வேறு சின்ன சின்ன விஷயங்களை செய்தாவது மக்களுக்கான சிறிய குடும்பங்களுக்கான சில எழுச்சியாக கொண்டு வரலாமான்னு கூட யோசிக்கின்றோம். ஆனால் மக்கள் என்ற நிலையிலிருந்து விடுபடக்கூடாது என்பது தேசிய தலைவருடைய மிக அடிப்படையான வாழ்வியல் உண்மையாக இருக்கின்றது. தமிழ் தேசத்தில் நாங்கள் விடுபட முடியாது, தமிழர் தாயகத்தில் நாங்கள் விடுபட முடியாது, தமிழருடைய தன்னாட்சி உரிமையில் விடுபட முடியாது, நாங்கள் இளமை உள்ள மக்கள் என்பதிலிருந்து விடுபட முடியாது. இந்த அத்தனை ஆயிரம் இளைஞர்களும் இளம் பெண்களும் உயிரால் எழுதின உயிர் அது. அதிலிருந்து விடுபடுவதற்கு உங்களுக்கு யாருக்கும் எந்த விதமான உரிமையும் கிடையாது. அப்படிதான் ஒரு சூழலில் பார்த்தீங்களா, அந்த இவர்கள் கூட சொல்வார்கள், நேட்டிவிசம் இஸ் எ ப்ரமினன்ட் ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்க்ளூசிவிசம். அதாவது நேட்டிவிசம் பெற்ற இடங்கள் எல்லாம் புறந்தள்ளத நான் வரும், உள்வாங்கல் வராது. இதுதான் இன்றைக்கு இந்த நேட்டிவிசத்தில் நிற்கிறதால அன்றகுமார் திசுநாயக்காவால் அவருடைய எந்த ஒரு செயல்களின் திட்டத்திலையும் தமிழர்கள் உள்வாங்க முடியாமல் இருக்கிறார் என்ற கருத்தியல் அது இருக்கின்றது. இது சிங்கள நாடு, சிங்கள மக்களுக்குரியது. அந்த நேட்டிவிசம் உணர்வு இருக்கின்ற பொழுது
ஒரு செயலணி திட்டத்தில் என்றாலும் ஒரு தமிழரை நியமித்து காட்டுங்கள் பார்ப்போம். இல்லை. ஏனென்றால் நாங்கள் புறந்தள்ளப்பட்ட மக்களாக மாற்றிவிட்டு விட்டோம். புறந்தள்ளப்பட்ட மக்கள் தங்களுடைய தன்னாட்சி உரிமையை பயன்படுத்தி வாழ்வதற்கான சட்ட உரிமை இருக்கின்றது. அதைத்தான் செய்தார்கள். அதே நேரத்தில் எப்பயும் இந்த புறந்தள்ளப்படுதல் வருகின்ற பொழுது ஆத்தென்டிசம் தானா வரும், அதாவது அதிகாரப்படுத்தல் தானாக வரும். அதுதான் இந்த ரெண்டு விஷயம் வரும். ஒன்று டு பிலீவ் இன் ஸ்ட்ரிக்ட்லி ஆர்டர் சொசைட்டி, அதாவது கடுமையான கட்டளை போட்டுதான் இப்ப ட்ரம்ப் செய்கிறார். எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் எல்லாம் ஆர்டர், அப்படி செய் இப்படி செய். இங்கேயும் ஆர்டர் தான், எங்களை வந்து ஆர்டர் தான் பெருகுது. இது தொழில் பெருக்குரியது, இது வனவிலங்கு பகுதிக்குரியது. மக்களிடத்தை நீங்க கேட்கிறீங்களா? இதுதான் அந்த ஸ்ட்ரிக்ட்லி ஆர்டர்ஸை கொண்டு வர முறைமை. அப்படி அதை கொண்டு வருகின்ற பொழுது அடுத்த கட்டத்தில் என்ன நடக்கும்னு சொன்னால் அது பணி சிவியல் என்ற தன்மை வேற. அதுக்கு தங்களோட கட்டளைகளுக்கு பணியாதவர்களை மிக கடுமையான முறையில் சந்திக்க வேணும். உனக்கு 25 பெரிய உயர்த்தி உண்ட பொருளாதாரத்தை விழித்துவன், இங்க இருக்கிற எல்லா மக்களையும் அள்ளி எறிவன் தான் கொண்டிருக்குது. இதே தன்மையைத்தான் சிங்கள சங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அதாவது அவங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி காலத்தோடு இணைஞ்சு இதை செய்கின்ற பொழுது நாங்களும் எங்களோட மக்களோட எங்களோட பகுதியிலிருந்து எங்களுடைய பொருளாதாரத்தை பலப்படுத்துறதுக்கு, எங்களுடைய அறிவை வளர்க்கறதுக்கு, எங்களுடைய விளையாட்டுத்துறையை வளர்க்கறதுக்கு, விளையாட்டுத்துறை இன்னைக்கு சொல்கின்றார்கள் தமிழ் இளைஞர்கள் போதைக்குள் பெருமளவு அடிமைப்பட்டது காரணமே விளையாட்டுத்துறையினுடைய வீழ்ச்சி. விளையாட்டுத்துறை இருந்தால் அது அவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு துறை, கலைத்துறை இருந்தால் அது அவர்களுக்கு மகிழ்ச்சியான துறை. கலைத்துறை விளையாட்டுத்துறைகளுடைய வீழ்ச்சிகளின் பொழுதுதான் இப்படியான ஒரு தற்காலிக மயக்கத்துக்குள் மனிதன் செல்வான். ஆக எங்க இருக்கிறது பிரச்சனை? ஏன் நாங்கள் ஒருங்கக்கூடிய இவற்றை உருவாக்கக்கூடாது? இவற்றை உருவாக்குவதற்கு என்ன தடை இருக்கிறது? உங்களுக்கு பொருளாதார பலம் இல்லாமல் இருக்கிறீர்களா? அல்லது உங்களுக்கு மனித வலுவை உலகம் முழுக்க இணைக்க முடியாமல் இருக்கிறோமா? அல்லது எங்களுக்கான அறிவியல் பலம் இல்லாமல் இருக்கிறதா? தொழில்நுட்ப பலம் இல்லாமல் இருக்கிறதா? உலகத்தில் எத்தனை சாதனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தமிழ் இருந்தால் ஏன் எங்களால் முடியாமல் இருக்கின்றது? அதுக்கு நாங்கள் அதற்கான காரணத்தையும் கண்டுபிடிக்கவில்லை. அதான் ஒருவர் சொன்னார், இப்ப இருக்கிற பிரச்சனையில என்ன மாதிரி தமிழர்களுடைய வீழ்ச்சிகள் இருக்கின்ற பற்றி நீங்கள் வெளிப்படையாக ஒரு எந்தவித பாரபட்சம் இல்லாமல் நடத்தி அந்த பின்னணியில எதிர்காலத்துக்கான திட்டத்தை கட்டமைத்தால்தான் அது செயலாற்றல் இளையவர்கள் பேசுகின்றார்கள். அவர்கள் எங்கே போகின்றார்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். அப்போ நீங்கள் இந்த நேரத்தில் அவர்களையும் அரவணைத்து செல்லாவிட்டால் 70ஆம் ஆண்டிலும் 77ஆம் ஆண்டுக்கும் விடப்பட்ட காலகட்டத்தில் அமுதலிங்கம் இதே வழியைத்தான் விட்டார். இளைஞர்கள் வச்சு கொண்டு வந்த அந்த நேரத்தில் அவர்களை உள்வாங்கி அனைத்தையும் கட்டமைக்கிறதுக்கு தன்மையிலிருந்து விலகி இந்தியாவுக்குள் ஓடி போய் குந்தினார்கள். அதே மாதிரி தான் நீங்களும் ஒவ்வொரு நாடுகளுக்கு பின்னால் ஓடி போய் குந்த பார்க்கின்றீர்களே தவிர இப்ப சொல்கின்றீர்கள் இந்த ஐக்கியராஷ்டிர சபையுடைய மனித உரிமை ஆணைக்குழுவிலிருந்து அமெரிக்கா விலகின்றதை பிரித்தானியா அதை ஈடு செய்யும் என்று. ஆனால் உங்களுக்கு தெரியாத, பிரித்தானியா எந்த ஒரு கட்டத்திலும் அமெரிக்காவினுடைய தன்மைகள் இருந்து விலகி அரசியல் நடத்தியதாக உங்களால் ஒரு உதாரணம் காட்ட முடியுமா? என்ன சொல்லுகின்றீர்கள்? நீங்க சொல்றீங்களா? சட்டத்திலே சொல்லுங்கள். சொல்றீங்களா? பெரிய பெரிய சட்டத்துறைய கரகண்டர்களா இருக்கிறீர்கள். பிரித்தானியுடைய வெளிவிவகார கொள்கை எப்பொழுது எந்த நேரத்தில் அமெரிக்காவுக்கு எதிராக எந்த கணத்தில் செயற்பட்டிருக்கிறார்கள் கூறுங்கள். ஏன் மக்களை பேக்காற்றுகின்றீர்கள்? அப்ப உங்களுக்கு புதிய தளம் உருவாக்கப்படுவது உங்களுக்கே தெரியுது. அங்க வீழ்ச்சி வருதுன்னு தெரியுது, நடக்க போகுதுன்னு தெரியுது. ஆனா படுத்து கிடக்க வேணும். உங்களுக்கு தெரிஞ்சாக்களோட பேசி போது வீட்டை படுப்போம். புதிய களத்துக்கு போனால் சிக்கல் வரும். சீனா இன்றைக்கு அங்கே நிலை கொண்டு தேசிய நல்லிணக்க பிரச்சனையில் முதல் முறையாக, நாளைக்கு உலக அரசியல் கூட இதுதான் முதல் முறை என்று கூட சொல்லலாம், ஒரு நாட்டினுடைய இனத்துவ சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்ற பின்னணியிலே சீனா ஒரு குழுவை அனுப்பியிருக்கிறது தான் முதல் தடவை. இதிலிருந்து புரிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு வல்லாண்மைகளும் ஒவ்வொரு பிராந்திய மேலாண்மைகளும் எங்களுடைய நிலத்தை தங்களுடைய ஒரு பாகமாக கருதித்தான் செயல்படுகின்றார்கள். ஆனா நீங்கள் அவர்களை உங்களுடைய கதை செயல்படுகின்றீர்களா? நீங்கள் அங்க போய் கதைச்சா சீனா வைக்கும், இங்க வந்து கதைச்சா அமெரிக்கா வைக்கும், இந்தியா போய் கதைச்சா ஜெர்மன் வைக்கும். கோபம் தமிழ் மாஸ்டர்கிட்ட நான் கூட மார்க்ஸ் எடுத்தால் மேத்ஸ் மாஸ்டர் நான் படிக்கல நினைப்பேன், மேத்ஸ் மாஸ்டர் கூட மார்க் எடுத்தால் தமிழ் மாஸ்டர் அடிப்பேர் என்று 2ஆம் வகுப்புல விளையாட்டு விளையாடாத இங்க உலகம் அதுல இருந்து எங்கேயோ போயிட்டு. அவைதான் நான் சொல்றேன்னு சொன்னால் உடனடியாக நீங்கள் எல்லோரும் பங்கு பெற்ற பொது கட்டமைப்புகளை கொண்டு வாருங்கள். அல்லாட்டி இன்னும் ஒரு 2 வருஷத்துக்குள்ள அரசியல் அமைப்புடன் உங்களுக்கான கடைசி சமாதி கட்டப்படும்.
அது நிச்சயமாக மிகப்பெரிய போராட்டத்தால திரும்பவும் கட்டமைக்கப்படுற மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கும். இது 2 ஆண்டுகள் இருக்கின்றன. இந்த 2 ஆண்டுகளுக்குள் நீங்கள் உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளையும் விடையுங்கள். உங்களுக்கு ஒரு நாடும் பகமை வேண்டாம். இந்தியாவும் வேண்டும் தான். இந்தியா வேண்டாம் என்று சொல்லவில்லை. இந்தியாவில் தளத்தில் நிற்கட்டும், சீனாவில் தளத்தில் நிற்கட்டும், பிரித்தானியா தளத்தில் நிற்கட்டும், அமெரிக்காவில் தளத்தில் நிற்கட்டும், அது பிரச்சனை இல்லை. அவர்களுக்குள் எங்களை எப்படி கொண்டு போய் பொருத்துவது என்பதும் எங்களுக்கான தேவையா இருக்கின்றது. இதுக்கு 3 விஷயம் தேவை. முதலாவது, ஊடகத்தில் பலப்படுத்தப்பட வேண்டும். அந்த ஊடகத்தில் பலப்படுத்தப்பட ஊடகத்தில் சுதந்திரம் அனுமதிக்கப்பட வேண்டும். ஊடகத்துறையில் உண்மையின் நேர்மையாக பேச போனால் அவ்வளவும் துரோகம் என்ற ஒரு சொல்லுக்களை வரும். அவ்வளவும் நாட்டுக்கு எதிராக நடக்கிற தன்மைக்குள்ள வரும். இப்படியெல்லாம் பேசுவோம் செய்ய முடியாது, இதெல்லாம் தடுக்க முடியாது. ஆக எது முக்கியம் என்று சொன்னால் ஊடகத்துறை வலிமைப்படுத்தப்பட வேண்டும். ஆனால் ஊடகத்தில் இருக்கிறவர்கள் நேர்மையற்ற முறையில் நடந்தால் நீங்க சுட்டி காட்டுங்கள், அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. சான்றாவது சுட்டி காட்டுங்கள். ஆனால் ஊடகத்துறையில் இருக்கிற யாராவது ஒருத்தரும் நான் அறிய இன்றைக்கு ராஜநாயம் பாரதி கூட ஒளியாக மாறின ஒரு பின்னணியில பேசிக் கொண்டிருக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் அவர் எப்பொழுதுமே இந்த கல்லோயாவில இருந்து இன்றைக்கு மட்டும் இந்த நில இழப்பு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறார், தடுக்கியல் அதான் மாஸ்டர் தான் கேட்டுக்கொண்டிருந்தார். ஒவ்வொரு முறையும் கேட்பார், என்ன செய்ய போறீங்கள் என்று. அதே மாதிரி இந்த எங்களை மக்கள் ஒன்று சேர்க்கையிலான்னு கேட்குறீங்க. அப்ப அந்த எங்களை தாகத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. எங்களோட காலங்களும் மாறும். ஆனால் என்னுடைய மண், அதான் திருப்பி சொல்லுவேன், நான் சாகலாம், நீங்கள் சாகலாம், நாங்கள் சாகக்கூடாது. விட மாட்டோம். கடைசி நிமிஷம் மட்டும் என்ன வந்தாலும் கூட உண்மையை பேசுறதும் ஸ்காட்லாந்து சொல்லி கார்டியனுடைய தலைமை இதழாசியாக தொடங்கி சொன்னார். அதாவது கமெண்ட்ஸ் ஃப்ரீ, எப்பயுமே நீங்க எந்த கமெண்ட்ஸ் சொல்லிக் கொள்ளலாம். ஆனா ஃபேக்ட்ஸா சாக்டர்னு சொன்னார். உண்மைகள் எப்பொழுதும் புனிதமானவை. உண்மைகளை நாங்கள் விளையாட இயலாது. உண்மைதான், உண்மையை சொல்லுவோம். உண்மையை சொல்லுவது உண்மையின் அடிப்படையில் சிந்தியுங்கள் என்பதுதான் நீங்கள் கேட்ட ஒரே ஒரு வழி. உண்மையின் அடிப்படையில் சிந்திச்சோம் என்றால் ஒரு மாதத்தில் பிரச்சனை தீரும். அது எல்லோருமே செய்ய வேண்டிய விடயம். உண்மையை நாங்கள் மறுக்கிற மட்டும் சிக்கல் வரும். பாரதிய தொடர்பாக கூறும் பொழுது இதைத்தான் தேசியத்தை நேசிப்பவர்கள், தேசியம் தொடர்பாக சிந்திப்பவர்கள் எல்லோருடைய வாயிலிருந்து வருவதும் எவ்வாறு நாங்கள் ஒன்றிணைத்து செயல்படுவது என்பதுதான் அவருடைய மிக முக்கிய பணி என்னவென்றால், விடுதலை புலிகள் காட்டுக்குள் இந்திய ராணுவ நேரத்தில் காட்டுக்குள் முடங்கி நின்று நாட்டை பாதுகாக்க வேண்டிய தேவை ஏற்பட்ட அந்த சூழலில் இவர் தேசிய பத்திரிகையில் வேலை செய்திருந்தவர் அதனை துணிகரமாக கொண்டு வெளி உலகத்தை கட்டது இவர் மட்டும்தான். அந்த நேரத்தில் அவருடைய உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்தாகவும் கூட இருந்தது. மிகப்பெரிய ஒரு ஆபத்தான சூழலில் உண்மையை சொல்வானுக்கு பேரால் ஊடகவியலாளர், அது மறந்துடாதீர்கள். நன்றி மாஸ்டர். நாங்கள் நிகழ்ச்சி நிறைவு கொண்டு வர வேண்டும். அரசுகளை நிறைவாக இப்ப நிறைய விடயங்கள் இங்கே பேசி இருக்கின்றோம். நீங்கள் ஒன்று காசா தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறிய விடயம் எனக்கு இன்னும் என்னுடைய காதுகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதாவது பாதுகாப்பாக உங்களை இன்னொரு நாட்டில் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து தருவோம் என்று கூறினார் என்ற விடயத்தை நீங்கள் இப்பொழுது சுட்டிக்காட்டினீர்கள். இந்த கேள்வியை கேட்பதற்கு மன்னித்துக் கொள்ளுங்கள். இந்த நிலைமை தமிழர்களுக்கும் ஏற்படலாமா? தமிழர் தாயகர் உண்மைதான் என்று சொன்னால் நாங்கள் இலங்கையர்கள் என்ற ஒரு கொள்கை, இலங்கை இந்த தற்போதைய அரசின் ஒரு ஏமாற்றுத்தனமான அந்த கொள்கைக்கு பலரும் பலியாகிவிட்டார்கள். நாங்கள் எல்லோரும் இலங்கையர்கள் என்று. அந்த இலங்கையர்கள் என்று கூறியவர்கள் இப்போது அந்த இலங்கையர் என்று கூறியவர்கள் இப்போது தையிட்டி தொடர்பான பிரச்சனையில் என்ன கருத்தை முன்வைக்க போகிறார்கள் என்றால் எல்லோரும் ஓடி ஒளிந்து விட்டார்கள், மௌனமாகத்தான் இருக்கிறார்கள். அப்ப இரு இனங்கள் இருந்தது, ஒரு தேசம் இருந்தது என்ற வரலாற்று பாடங்களை கூட, கல்வியை ஏன் நாங்கள் கற்கிறோம்? அல்லது நாங்கள் வாய்க்கு வந்தபடி பேசுவதற்கும் மற்றவர்கள் கூறுவதை அப்படியே விழுங்கிவிட்டு சத்தி எடுப்பதற்கும் நாங்கள் ஏன் கல்வியை கற்க வேண்டும், ஆராய்ந்து யோசிக்க வேண்டும்? அப்ப அந்த வரலாற்றை மறந்தவர்களாகத்தான் நாங்கள் மாறுகிறோம். நாளைக்கு இப்ப ட்ரம்ப் கூறியது போல யாழ்ப்பாணத்தில் அல்லது வடபகுதியில் ஒரு மக்கள் வாழ முடியாத ஒரு மோசமான நிலையை ஏற்படுத்திவிட்டு, உதாரணமா பாருங்க, இப்போது குடிநீர் பிரச்சனை. நாளைக்கு குடிநீர் இல்லை என்றால் கூட அங்கு மக்கள் வாழ முடியாது என்றால் நீங்கள் வேறு இடங்களுக்கு செல்லுங்கள், வாழக்கூடிய இடங்களை ஒன்றை தருகிறோம் என்று சொன்னால் தாயகம் இல்லாது போய்விடும். இது ஒரு ட்ரம்பின் இந்த முயற்சி நிறைவேறுமாக இருந்தால் உலகில் பல நாடுகளில் இவ்வாறான நிகழ்வுகள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். எல்லோரும் பலம் பொருந்தியவன் தனது பலத்தை கையில் எடுப்பார் என்ற ஒரு நிலை. இப்ப இலங்கையை பொறுத்தவரையில் பலமான நிலையில் இருப்பது இலங்கை அரசுதான், தமிழர்கள் இல்லை.
அப்ப இலங்கை அரசு எதனை செய்கிறதோ அதனை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்குள் நாங்கள் தள்ளப்படுவோம் என்பது உண்மையான ஒன்று. எனவேதான் இப்ப அரபு நாடுகள் அதை எதிர்க்கின்றன. சீனா அதை எதிர்க்கின்றது, ரஷ்யா அதை இருக்கிறது, ஐரோப்பிய ஒன்றியமும் அதை எதிர்க்கின்றது. ஆனால் இவர்களால் எதிர்த்து என்ன செய்ய முடியும் என்பதுதான் அடுத்த பிரச்சனை. இதனை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் இரு தேசங்கள் என்ற கொள்கைகளில் தாங்கள் உறுதியாக இருப்பதாக பிரித்தானியா கூறுவதாக இருந்தால் நீங்கள் அதற்காக என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீர்கள், அமெரிக்காவை மீறி என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீர்கள் என்பதுதான் இங்க முக்கியமானது ஒன்று. இப்ப ஐரோப்பா சுதந்திரமான ஐரோப்பாவாக இயங்க வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. ஆனால் அதற்கு அவர்களுக்கு பல காலம் எடுக்கும். என்றால் அமெரிக்காவின் துணை அரசு தலைவர் கருத்தின் அடிப்படையில் வான்ஸ் அவர்கள் இந்த முனிச் கான்ஃபரன்ஸுக்கு போயிருந்தார். அதன் அடிப்படையில் ஜெர்மனை அமெரிக்கா ஒரு தனக்கான எதிரியாகத்தான் பார்க்கின்றார். ஜெர்மன் ஒரு தனக்கு சவாலாக வளர்ந்து விடக்கூடாது என்பதில் அமெரிக்கா உறுதியாக நிற்கிறது. இப்ப இவ்வாறான ஒரு சிக்கல் தான் இருக்கின்றது. இப்ப இந்த சிக்கல்களை இலங்கை அரசு தெளிவாக புரிந்து இருக்கின்றது. இலங்கை அரசு அதற்கேற்றவாறு காய் நகர்த்துகின்றது. இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா சொன்னா ஒரக்கிள் என்ற ஒரு அமெரிக்காவின் செல்வந்த நிறுவனத்துடன் இலங்கை அரசு ஏதோ ஒரு வகையில் உடன்பாட்டை எட்டுவதற்கு தற்போதைய அரசு தலைவர் இந்த UAE-யில் மேற்கொண்டதாக கூறப்படுகின்றது. ஏதோ ஒரு வகையில் சிங்கள மக்களை காப்பாற்றுவதற்கு, பொருளாதார ரீதியாக சிங்கள மக்களை காப்பாற்றுவதற்காக இலங்கை அரசு முற்படுகின்றது. அந்த பொருளாதார ரீதியாக இலங்கை அரசு முற்படுகிறதை நாங்கள் தவறாக தமிழர்கள் புரிந்து கொண்டு ஏதோ இலங்கையை முன்னேற்ற போகிறோம் என்று சொல்லி மக்களின் உரிமைகளையும் எங்களின் இழப்புகளையும் புறம் தள்ளுவதை நாங்கள் ஏற்க முடியாது. அதனால் தான் நாங்கள் மிகப்பெரிய ஒரு அழிவின் விளிம்பில் நிற்கின்றோம். நீங்கள் கூறுவது போல் பலம் உள்ளவர்கள் தங்களுடைய கையில் எடுத்து விடுவார்கள் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அதுதான் உண்மை. இன்றைக்கு அரசுடைய கருத்தை முன்வழிவது கூட இப்ப சில நிமிடங்களுக்கு முன்னர் செலன்ஸ்கி ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். ஐரோப்பிய ராணுவம் உடனடியாக கட்டமைக்கப்பட வேண்டும். இப்பொழுது அரசு சொல்ற விஷயம் இல்லை, நாங்கள் உங்களை ராணுவத்தை கட்டமைக்க சொல்லல, நாங்கள் சொல்றோம் தமிழீழ மக்களை கட்டமைங்க. அதுல இருந்து மக்களை முடிவு செய்ய வேண்டும். அது மனிதவள கட்டமைச்சு செயற்படுறதா இல்ல பாதுகாப்பு கட்டமைப்புகளா அவர்களுடைய பிரச்சனை. அதுதான் இப்ப செலன்ஸ்கி கொஞ்சத்துக்குள்ள சொன்னார். அதாவது நாங்கள் என்ன ஐரோப்பிய ராணுவத்தை கட்டமைக்காவிட்டால் இந்த பிரச்சனையில வெளியால விரையலான்னு சொன்னார். அனுபவத்துல சொல்றாங்க, கேட்டுக்கொள்ளுங்க. இப்ப நாங்க மக்களை கட்டமைக்கிற அந்த பணியை உடனடியா செய்யுங்கள் என்றால் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கு. எண்ணி துணிந்து ஒன்றிணைந்து செயல்படுவதே ஒரே ஒரு வழி என்பதை கூறிக்கொண்டு இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு நிறைவு கொண்டு வருவோம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கெடுத்த தமிழறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபேட்டிமா மாஸ்டர் அவர்களுக்கும் பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் நன்றியை கூறி தனாஞானி இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம் மாஸ்டர். நன்றி, வணக்கம் அரசு. நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.